ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus Nord CE 4 நேற்று பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கானுங்க 25,000 பட்ஜெட்டுக்கு. ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, அதுவும் இந்த ப்ராசஸில் தான் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 175% கன்ஃபார்ம் ஸ்பெக்கோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அப்படி தான் வந்திருக்கு. லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. அப்புறம் இன்னமும் சொல்லிடுறேன், இதோட பட்ஜெட் 25,000. கூடிய சீக்கிரம் OnePlus Nord 4ன்னு ஒன்று வரும். அதில் வந்து இதோட பெட்ரு ப்ராசஸர், பெட்ரு டிஸ்பிளே, பெட்ரு ஸ்பெக்கு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் பெட்டராக வரும். கொஞ்சம் 25,000 தாண்டினால 30,000 32,000 வரைக்கும் பட்ஜெட்டை கொஞ்சம் கூட்ட வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த Nord CE 4 பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. 27,000 பார்த்தீங்கன்னா 8GB ரேம், அதே இது 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இவன் என்ன சொல்கிறாங்கன்னா 8+8, அதாவது 8GB ரேம் இருக்குது. அப்புறம் விர்ச்சுவல் ரேம் வந்து நீங்கள் அடிஷ்னலாக 8GB வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ 16GB உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த உருட்டுவானுங்க. ஆக்சுவலாக அது 8 128 இல்லாட்டி 8 256. 25,000 27,000 இந்த ரெண்டு பட்ஜெட். இப்போ ஏப்ரல் 4 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல் வருது. ஏப்ரல் 4 ஏப்ரல் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஒன்று கொடுக்குறானுங்க. என்னன்னா இந்த OnePlus பட்ஸ் 6ன்னு சொல்லிட்டு ஒரு 2000 சில்லறைக்கு ஒரு பட்ஸ் இருக்குது. அது வந்து எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் இல்லாமல் ஆட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரானா. அப்போது எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 வரைக்கும் கிடைக்குது. ஸோ 2,500 + 1,500 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபோன் வாங்கும்போது. அதாவது ஏப்ரல் 4 ஏப்ரல் 5. ஸோ யாரும் இதை நம்பி டக்குன்னு வாங்கிடாதீங்க. உள்ளே என்னென்ன பக் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது லான்ச் ஆனால் தான் தெரியும். ஸோ ஒரு மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வாங்க. இந்த ஆஃபருக்காண்டி யாரும் அவசரப்பட்டு வாங்க வேணாம், அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிசைன் ஆல்மோஸ்ட் நம்ம OnePlus Nord சீரிஸில் பார்த்த அதே டிசைன், அந்த ப்ளூ கலர், அதாவது க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரு. அப்புறம் கிரே கலர் பார்த்திங்கன்னா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சும்மா வளவலன்னு போட்டு பின்னாடி உழப்பாமல் சிம்பிளாக டீசெண்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சிடானுங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 900 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து போகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயம் தான். டிஸ்பிளே வழக்கம் போல் கொஞ்சம் பெருசு. எப்பயுமே நாட் சீரிஸ் தான் 6.3 அந்த மாதிரி கொடுப்பானுங்க. 6.7 இன்ச்சு AMOLED 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டீரியோ மேலே ஏர்பீஸும் ஸ்பீக்கர் ரியாக்ட் ஆகும், கீழே பாட்டம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஒரு மல்டிமீடியா கான்செப்ட், ஒரு படம் பார்க்குற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபுளான ஒரு டிஸ்பிளேவும் ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர்த்து குழப்பம் இருக்கும், 7 Gen 3க்கும் 7+ Gen 3க்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு. OnePlus Nord 4 சொன்னேன்ல, OnePlus Nord 4ல் Snapdragon 7+ Gen 3 ப்ராசஸரோட வரப்போகுது. இப்போ OnePlus Nord CE 4 7 Gen 3யோட இருக்குது. 7 Gen 3க்கும் 7+ Gen 3க்கும் ஆல்மோஸ்ட் ஒரு, இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, Snapdragon 690க்கும் Snapdragon 855க்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் பழையது தான். நான் கம்பேர், ஏன்னா இப்போ உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அது மாதிரிலாம், அதாவது Ben 10 ஆம்னிட்ரிக்ஸுக்கும் Ben 10 ஏலியன் ஃபோர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த Snapdragon 7 Gen 3க்கும் 7+ Gen 3க்குமான வித்தியாசம். இது வந்து 8 Gen 1 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும் 7+ Gen 3. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசம். ஸோ அதனால் 7 Gen 3க்கும் 7+ Gen 3க்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 70% பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் Nord CE 4ல் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே இது 7 Gen 3 OnePlus Nord 4ல் LPDDR5X RAM, UFS 4.0 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கேமரா Nord CE 4ல் பார்த்தீங்கன்னா பிரைமரி 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அல்ட்ரா வைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல். பின்னாடி 2 கேமரா தான். இந்த மேக்ரோ லொட்டுலஸும் கொடுக்குறத தவிர்த்துட்டு உருப்படியாக பார்த்தீங்கன்னா கொடுத்து கீழே ஒரு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இதுலேருந்து EAS ஆப்ஷன் கொடுக்குறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். வீடியோஸ் எடுக்கும்போது
ஒய்டாக வீடியோ எடுத்து நம்ம க்ராப் பண்ணி சுற்றி உள்ள அந்த ஷேக்னஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி சாஃப்ட்வேர் மூலிமா ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிளான வீடியோஸ்ன்றதை கொடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இஏஎஸ்ன்றதை சொல்லுவாங்க. பொதுவாக பேக் கேமராவில் ஓஎஸ் இல்லாத ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இஏஎஸ்ன்றது இருக்கும். நம்ம ஸ்டேபிள் மோடுன்றது கொடுக்கும்போது ஒய்ட் ஆங்கிள் வீடியோ தான் அதை க்ராப் பண்ணும். அதே இதை வந்து செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொடுக்கும் போது ஒயிட் லென்ஸை கொடுத்து அதிலேருந்து க்ராப் பண்ணி ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜை சாஃப்ட்வேர் மூலியமாக கொண்டு வரது தான் பார்த்தீங்கன்னா இஏஎஸ். அதை வந்து செல்ஃபி கேமராவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5500 mAh பேட்டரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆக போகுது. இதுவுமே ஒரு நல்ல விஷயம். 5500 mAh பேட்டரின்றப்ப ஹெவி யூஸருக்கே ஆல்மோஸ்ட் 9 மணிக்கு காலைல போட்டிங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சிரும். நார்மல் யூஸருக்கு தாராளமாக 1.5 நாள் பார்த்தீங்கன்னா தாங்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுக்கப்புறம் Android 14 ஆக்சிஜன் OS 14ஓட பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபோன் வந்து வரப்போகுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து கொடுக்குற 25,000 ரூபாய்க்கு வேலிடு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இந்த ஆஃபர் தரா ஏப்ரல் 4 டு ஏப்ரல் 5 சொல்லிட்டு முந்தி அடிச்சுட்டு யாரும் வாங்க வேணாம். பொறுமையாக இருந்துட்டு ஏப்ரல் 4 வருதா, அடுத்த மாதம் மே மாதம் நீங்கள் வாங்கலாமா வேணாமா, உழைப்பாளர் தினத்தை ஒட்டி ஏதாவது ஆஃபர் போட்டாங்கன்னா அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே என்ன ஏது பக் இருக்கா என்ன ஏது ட்விட்டர் சோஷியல் மீடியாலாம் வந்துடும். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒருத்து மாதிரி தான் இருக்குது. உங்களோட விருப்பம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.